குட் மார்னிங். நம்ம இன்னைக்கு கிளாஸ் 39 இன் ஏபிபி 39 கிளாஸ் இன்னைக்கு நம்ம ஏபிபி எக்ஸாம்க்காக இன்னைக்கு நம்ம மைனர் ஆக்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அதில் ஸ்டேட் மைனர் ஆக்ட்ஸில் இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு கேமிங் ஆக்ட் 1930. சரிங்களா? இந்த தமிழ்நாடு கேமிங் ஆக்ட் 1930 ஸ்டேட் மைனர் ஆக்டில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆக்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த தமிழ்நாடு கேமிங் ஆக்ட் அதோடைய அந்த அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா to provide punishment for gaming and keeping of common gaming houses. சரியா? ஸோ அதை என்ன பண்றது, ரெண்டு விஷயத்துக்காக இதோடைய நோக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று டு ப்ரொவைட் பனிஷ்மெண்ட் ஃபார் கேமிங், இன்னொன்று டு ப்ரொவைட் ஆர் தட் இஸ் ஒன் இஸ் டு ப்ரொவைட் பனிஷ்மெண்ட் ஃபார் கேமிங் அண்ட் அதர் ஒன் இஸ் பனிஷ்மெண்ட் ஃபார் கீப்பிங் ஆஃப் காமன் கேமிங் ஹவுஸ். சரியா? அதாவது அந்த ஒரு வீடையோ அல்லது ஏதேனும் இடத்தையோ அந்த தடை செய்யப்பட்ட அந்த சூதாட்டம் இல்லை அந்த விளையாட்டு இருக்கு இல்லையா, அதற்காக அந்த பயன்படுத்தக்கூடிய அந்த விஷயம் இரண்டுமே எனது அத தண்டனை வழங்குவதற்காக நிறைவேற்றப்பட்டுள்ள சட்டம். சரியா? whereas it is expedient to make provision for the punishment of gaming and the keeping of common gaming houses in the state of Tamil Nadu, and whereas the previous sanction of so and so, so since it is a pre-independence law, the previous sanction of Governor General subtained அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரியா? போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் லாலாம் ஸ்டேட் ஆக்டா இருந்தால் கவர்னருடைய அசன்ட்டை வாங்கியிருப்போம். சரி, ஓகே. ஸோ இதோடைய அப்ஜெக்டிவ் என்ன? ரெண்டு வகையான அப்ஜெக்டிவ். டு ப்ரொவைட் பனிஷ்மெண்ட் ஃபார் கேமிங் அண்ட் டு ப்ரொவைட் பனிஷ்மெண்ட் ஃபார் கீப்பிங் ஆஃப் காமன் கேமிங் ஹவுஸ். ரெண்டு விஷயத்துக்காக கொண்டு வரப்பட்டது. மொத்தம் இதுல எத்தனை செக்ஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமிங் ஆக்ட்ல totally there are 14 sections in the gaming act. In the 14 sections as usual the definition section and punishments, offenses and penalties இது சம்பந்தமான டிஸ்கஸ் பண்ணக்கூடிய செக்ஷன்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருப்பேன், மைனர் ஆக்டை உங்களால முழுசா முடிக்க முடியலனாலும் கூட குறைஞ்சபட்சம் அவருடைய எக்ஸ்டென்ட் அந்த கமென்ஸ்மெண்ட் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஆக்ட் எப்போ நடைமுறைக்கு வந்தது, அதில் லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் எப்போ கொண்டு வந்தாங்க அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி டெஃபினிஷன் செக்ஷன்ஸையும் ப்ளஸ் உங்கள் அஃபென்சஸ் டிஃபைன் பண்ணக்கூடிய ப்ரொவிஷன்ஸ், அதே மாதிரி அதுக்கான பெனால்டிஸ் என்ன, பனிஷ்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணக்கூடிய செக்ஷன்ஸையும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம பல முறை சொல்லியிருக்கேன், மறுபடியும் இப்பயும் சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போ இந்த 14 செக்ஷன்ஸையும் நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். த தமிழ்நாடு கேமிங் ஆக்ட் 1930. Section 1 is short title. So the short title is the Tamil Nadu Gaming Act 1930. This act may be called Tamil Nadu Gaming Act 1930. Section 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா extent. Extentல this act is applicable to the entire state of Tamil Nadu with the exception of city of Madras. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Madras City Police Act 1888ல there are provisions to deal with regard to this offense. So அதனால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, that city of Madras is exempted for the application of this act. So section 2 extend. This act extends to the whole of the state of Tamil Nadu with the exception of city of the Madras, with the exception of city of Madras as defined in the Madras City Police Act 1888. சரியா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ எந்த ஒரே ஒரு ஸ்டேட் எக்ஸம்ஷன் ஃப்ரம் திஸ் ஆக்ட், சிட்டி ஆஃப் மெட்ராஸ். சரியா? சிட்டி ஆஃப் மெட்ராஸ்க்கு மட்டும் விலக்கு அளிக்கப்பட்டிருக்குது. தென் செக்ஷன் 3 டெஃபினேஷன்ஸ். இதுல முக்கியமான டெஃபினேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு டெஃபினேஷன் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று காமன் கேமிங் ஹவுஸ். ஏன்னா நம்ம என்ன பார்த்தோம், இட் இஸ் திஸ் ஆக்ட் இஸ் டு ப்ரொவைட் பனிஷ்மெண்ட் ஃபார் கீப்பிங் ஆஃப் காமன் கேமிங் ஹவுஸ் அப்படின்னு பார்த்தோம். அப்போ அந்த காமன் கேமிங் ஹவுஸ் தான் என்ன, அதாவது அந்த பொது வெளியில் சூதாடுவதற்கான ஒரு இடமாய் அமைத்திருக்கக்கூடிய அந்த காமன் கேமிங் ஹவுஸ் தான் என்ன அப்படிங்கிறத பற்றியும் டெஃபினேஷன் இருக்கும் செக்ஷன் 3ல. இன்னொன்று இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் கேமிங். ஏன்னா நமக்கு கேமிங்கோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு நமக்கு பிளேயிங் கார்ட்ஸ் தெரியும், பெருசா டைஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் தெரியும். அதை தவிர என்ன அப்படிங்கிறது சொல்றது தான் செக்ஷன் 3. செக்ஷன் 3 டெஃபினேஷன்ஸ். இன் திஸ் ஆக்ட் அன்லெஸ் தேர் இஸ் எனிதிங் ரெபக்னன்ட் இன் த சப்ஜெக்ட் ஆர் கான்டெக்ஸ்ட், அதாவது நார்மல் சர்க்கம்ஸ்டன்சஸ்ல காமன் கேமிங் ஹவுஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். காமன் கேமிங் ஹவுஸ் மீன்ஸ் எனி ஹவுஸ், ரூம், tent, enclosure, vehicle, vessel or any place whatsoever. சரியா? அப்போ என்ன கிடையாது, எக்ஸாஸ்டிவான ஒரு இது கிடையாது காமன் கேமிங் ஹவுஸ் அப்படிங்கிறது. இட் மீன்ஸ்
any house, room, tent, enclosure, vehicle, vessel, or any place whatsoever in which cards, dice, tables, or other instruments of gaming are kept or used for the profit or gain of the person. ஸோ என்னென்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் எதெல்லாம் அந்த பகுதி அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்புறமா அந்த பகுதியில், அதாவது காமன் கேமிங் ஹவுஸ்ல கார்ட்ஸோ இல்லை டைஸோ இல்லை டேபிள்ஸோ அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் கேமிங்கை அங்கே வைக்கப்பட்டிருந்தாலோ அல்லது உபயோகப்படுத்தப்பட்டிருந்தாலோ ஃபார் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்ட் ஃபார் த ப்ராஃபிட் ஆர் கெயின் ஆஃப் த பர்சன் ஓனிங், ஆக்குபையிங் ஆர் யூசிங் ஆர் கீப்பிங் சச் ஹவுஸ், room, tent, enclosure, vehicle, vessel, or place, whether by way of charge for the use of instruments of gaming or of the house, room, tent, enclosure, so and so, howsoever, and includes any open, kept, or used, are permitted to be open, kept, or used for the purpose of gaming அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ காமன் கேமிங் ஹவுஸ் உடைய இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம், இந்த தமிழ்நாடு கேமிங் ஆக்ட் 1930 பார்த்துட்டு இருக்கோம். தமிழ்நாடு கேமிங் ஆக்ட்ல மொத்தம் 14 செக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். செக்ஷன் 1ல ஷார்ட் டைட்டில், செக்ஷன் 2ல எக்ஸ்டென்ட். ஸோ எக்ஸ்டென்ட்ல அப்ளிகபிலிட்டி ஆஃப் திஸ் ஆக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு த என்டையர் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு எக்ஸப்ட் த சிட்டி ஆஃப் மெட்ராஸ் ஆஸ் பர் த சிட்டி போலீஸ் ஆக்ட் 1888. அதுல என்ன பண்ணிருக்காங்க, மெட்ராஸ் சிட்டி போலீஸ் ஆக்ட் 1888ல இதற்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்கிறதுனால திஸ் ஆக்ட் டஸ் நாட் அப்ளைஸ் ஒன்லி டு சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னு பார்த்தோம். இப்போ செக்ஷன் 3 டெஃபினிஷன் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஆக்டுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இட் ஹாஸ் 2-fold அப்ஜெக்டிவ். ஒன்னு டு ப்ரொவைட் பனிஷ்மெண்ட் ஃபார் கேமிங், ரெண்டாவது டு ப்ரொவைட் பனிஷ்மெண்ட் ஃபார் கீப்பிங் ஆஃப் காமன் கேமிங் ஹவுசஸ் அப்படின்னு சொன்னோம் அப்ஜெக்டிவ்ல. அப்ப 2 விஷயங்கள் இருக்கு இல்லையா, இந்த 2 விஷயங்கள் தான் இந்த டெஃபினிஷன்ல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து காமன் கேமிங் ஹவுஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, காமன் கேமிங் ஹவுஸ் அப்படிங்கிறது இட் மீன்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. இட் மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் ஆரம்பிக்கல அப்படின்னு என்ன அர்த்தம், இட் இஸ் நாட் எக்ஸாஸ்டிவ்னு அர்த்தம். அதுதான் அதுக்கான வார்த்தை. அதே இட் மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் அப்படின்னு சொன்னா அங்க குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் மட்டும்தான். ஸோ காமன் கேமிங் ஹவுஸ் அப்படிங்கிற போது மீன்ஸ் செக்ஷன் 3 டெஃபினிஷன்ஸ் இன் திஸ் ஆக்ட் அன்லெஸ் தேர் இஸ் எனிதிங் ரெபக்னன்ட் இன் த சப்ஜெக்ட் ஆர் கான்டெக்ஸ்ட் காமன் கேமிங் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்த 3 விஷயங்கள் இருக்கணும். அதாவது ஏதேனும் ஒரு இடம், அந்த இடம் மீன்ஸ் எனி ஹவுஸ், ரூம், டென்ட், என்க்ளோஷர், வெஹிக்கல், வெசல் ஆர் எனி பிளேஸ் வாட்ஸோஎவர் இன் விச். ஸோ அப்போ ஏதோ ஒரு இடம், அந்த இடத்தில் கார்ட்ஸ், டைஸ், டேபிள்ஸ் ஆர் அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் கேமிங் ஆர் கெப்ட் இன். ரெண்டாவது ஆஸ்பெக்ட். ஸோ ஒரு வீடாக இருக்க வேண்டும், ஒரு இடம் இருக்க வேண்டும், அந்த இடத்தில் இந்த பொருட்கள் இருக்க வேண்டும். அந்த பொருள் எதற்காக இருக்க வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் கேமிங் ஆர் கெப்ட் ஆர் யூஸ்ட் ஃபார் த ப்ராஃபிட் ஆர் கெயின் ஆஃப் த பர்சன். ப்ராஃபிட் ஆர் கெயின் ஆஃப் த பர்சன், ஏதோ ஒரு வகையில லாபம் பெறுவதற்காக. யாருடைய லாபத்திற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா த பர்சன் ஓனிங், ஆக்குபையிங், யூசிங் ஆர் கீப்பிங் சச் ஹவுஸ், ரூம், டென்ட், என்க்ளோஷர், வெசல் ஆர் பிளேஸ், வெதர் பை வே ஆஃப் சார்ஜ், வெதர். ஸோ அந்த நபர்களுடைய லாபத்திற்காக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறமா அதற்காக அவர்கள் என்ன பண்றாங்க, அந்த லாபத்தை பெறுவதற்காக they are charging for 1 hour this much அந்த மாதிரி. ஸோ வெதர் பை வே ஆஃப் சார்ஜ் ஃபார் த யூஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் கேமிங் ஆர் ஆஃப் த ஹவுஸ். ஸோ அப்போ அந்த பர்சன் who is owning, occupying or using or keeping such house, அவரோட லீஸுக்கு எடுத்திருக்கலாம், இல்ல அது அவருக்கு சொந்தமானதாக இருக்கலாம், அல்ல அது அவர் வெறும் ஒரு ஆக்குபையராக இருக்கலாம், அல்ல அவர் அதை வைத்து கொண்டு மட்டும் இருக்கலாம், அன்றைய தேதிக்கு மட்டும் அவர் அதை வைத்திருக்கலாம். ஸோ அப்போ அவர் கூட ஒரு அக்ரிமெண்ட் இருக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லை. அப்படி அவர் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நபர் என்ன பண்றாரு, அதன் மூலயமாக ஒரு லாபம் சம்பாதிக்கிறார். அது எப்படி லாபம் சம்பாதிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பை வே ஆஃப் சார்ஜ் ஃபார் த யூஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அங்க இருக்கக்கூடிய பொருட்கள், ஒரு கேசினோ இல்ல அந்த மாதிரி அந்த பொருட்களை பயன்படுத்துபவர்களிடமிருந்து அதற்கான அந்த பணத்தை வசூலிப்பது ஒண்ணு. அப்படி இல்லைன்னா அதர்வைஸ் ஹவுஸ் ஓவர் அண்ட் இன்க்ளூட்ஸ் எனி ஹவுஸ் so and so அப்படின்னு சொல்லிட்டு vessel or place opened, kept or used or permitted to be opened, kept or used for the purpose of gaming அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்போ ஏதேனும் ஒரு வகையில் அவர் அதன் மூலியமாக ஒரு லாபம் சம்பாதிப்பதற்காக அந்த இடத்தில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் கேமிங் அதை வைத்து
அதன் மூலியமாக அந்த கேமிங் அங்க நடப்பதற்கு ஒரு காரணமாக இருந்தால் அதுதான் வந்து காமன் கேமிங் ஹவுஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப காமன் கேமிங் ஹவுஸ்னா என்னது? மெயினா 4 இன்கிரீடியன்ட் இருக்கணும். அந்த இடம் இருக்க வேண்டும். அந்த இடத்தில் இந்த பொருட்கள் என்னென்ன மாதிரியான பொருட்கள் இருக்கணும்? அந்த கார்ட்ஸ், டைஸ், டேபிள்ஸ் ஆர் அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் கேமிங் அது இருக்கணும். 3வது அந்த இடத்தை அதன் மூலியமாக வருமானம் பெறுவதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கணும். அந்த வருமானம் எப்படிப்பட்டதாக இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க விளையாடுவதன் மூலியமாகவோ அல்லது அந்த பொருட்களை பயன்படுத்துவதன் மூலியமாகவோ இல்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக இருக்கும். சரியா? அப்போ அதுக்கு அதே இந்த செக்ஷன் 3 டெஃபினிஷன் லாஸ்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, கேமிங் டஸ் நாட் இன்க்ளூட் அ லாட்டரி பட் இன்க்ளூட்ஸ் வேஜரிங் ஆர் பெட்டிங் எக்ஸப்ட் வேஜரிங் ஆர் பெட்டிங் ஆன் அ ஹார்ஸ் ரேஸ் தென் சச் வேஜரிங் ஆர் பெட்டிங் டேக் பிளேசஸ் அப்படின்னு போட்டு 1 on the date of which such race is to run and in place or places within the race enclosure which the authority controlling such race has with the sanction of the state government set apart for the purpose அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இது வந்து எதுக்கு அப்ளை ஆகாது? லாட்டரிஸ்க்கு அப்ளை ஆகாது. தமிழ்நாடு கேமிங் ஆக்ட் 1930 எதற்கு அப்ளை ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனி கைண்ட் ஆஃப் வேஜரிங் ஆர் பெட்டிங். ஸோ அந்த வேஜரிங் அப்படின்னு சொல்றது என்னது? வேஜரிங் கான்ட்ராக்ட் அப்படின்னு நம்ம கான்ட்ராக்ட் ஆக்ட்ல படிச்சிருக்கோம். வேஜரிங் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்றது அந்த முடிவு வந்து அந்த நபர்களுடைய கைக்கு மீறிய செயலாக இருக்கும். அதுதான் வந்து அந்த வேஜரிங். பெட்டிங்கிறது அதற்கான அந்த பணம் வைப்பது. வேஜரிங் கான்ட்ராக்ட் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 2 டீம் பிளேஸ் எக்ஸ் ஆர் ஒய். அதுல ஒய் ஜெயிச்சா ஒருத்தர் வந்து பணம் கொடுக்கணும், எக்ஸ் ஜெயிச்சா இன்னொருத்தர் பணம் கொடுக்கணும், இல்ல தோத்தா பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் வேஜரிங் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்றது. பிகாஸ் தட் ரிசல்ட் ஆர் அவுட்கம் இஸ் நாட் வித்தின் த ஹேண்ட்ஸ் ஆஃப் தீஸ் பர்சன்ஸ். அப்போ அது மாதிரியான விஷயங்களை வேஜரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் ஆக்ட் கேமிங் டஸ் நாட் இன்க்ளூட் அ lottery but includes wagering or betting except wagering or betting on a horse race அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. then such wagering or betting takes place. அந்த ஹார்ஸ் ரேஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஹார்ஸ் ரேஸ்லாம் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒண்ணு அந்த மாநில அரசின் அனுமதியோடு நடக்கக்கூடிய ஹார்ஸ் ரேசஸ், அதே மாதிரி பெட்டிங் ஆர் பெட் except wagering or betting on a horse race then such wagering or betting take place on the date of which such race is to run and in the places set apart for the பர்பஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட். அதோட எக்ஸ்பிளனேஷன் என்ன? அந்த காமன் கேமிங் ஹவுஸ் அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். காமன் கேமிங் ஹவுஸ் தான் என்னங்கிற டெஃபினிஷன் பார்த்தோம். இப்போ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன். ஃபார் த பர்பசஸ் ஆஃப் திஸ் டெஃபினிஷன், வேஜரிங் ஆர் பெட்டிங் ஷால் பி டீம்டு டு காம்ப்ரைஸ் த கலெக்ஷன் ஆர் சாலிசிட்டிங் ஆஃப் பெட்ஸ், த ரிசீப்ட் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வின்னிங்ஸ் ஆர் பிரைசஸ் இன் மணி ஆர் அதர்வைஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எனி வேஜர் ஆர் பெட் ஆர் எனி ஆக்ட் விச் இஸ் இன்டெண்டட் டு எய்ட் ஆர் facilitate wagering or betting of such collection, soliciting, receipt or distribution அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்போ வேஜரிங் ஆர் பெட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு வகையில அங்க இருக்கக்கூடிய நபர்களிடம் அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு அல்லது ஏதோ ஒரு வகையில கலெக்ஷன் ஆர் சாலிசிட்டிங் ஆஃப் பெட்ஸ், அதே மாதிரி அந்த ரிசிப்ட் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் சக்சஸ்ஃபுல் ஹூ இஸ் யார் பெட் பண்ணது, யார் ஜெயிச்சாங்களோ, யார் அந்த வேஜரிங் கான்ட்ராக்ட்ல ஜெயிச்சாங்களோ அவர்களுக்கு அந்த பணத்தை பிரித்து கொடுப்பது, அதற்கான பணத்தை அளிப்பது, அதற்கான அன்பளிப்பு, அந்த மாதிரியான விஷயங்களை சாலிசிட்டிங், ரிசிப்ட் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த ஆக்ட்ல கலெக்ஷன், சாலிசிட்டிங், ரிசிப்ட் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த 4 விஷயங்களை பண்ணக்கூடிய அந்த இது கலெக்டிங், சாலிசிட்டிங், ரிசிப்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். வித் ரிகார்ட் இட் மே பி மணி ஆர் வித் ரிகார்ட் டு இட் மே பி எனி பிரைஸ் ஆர் எனி ஃபெசிலிட்டேஷன். சரியா? இந்த மாதிரியான செயலை செய்யக்கூடிய இதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து வேஜரிங் ஆர் பெட்டிங்கான எக்ஸ்பிளனேஷன். ஸோ அப்போ காமன் கேமிங் ஹவுஸ் தான் என்னங்கிறதுல ஃபர்ஸ்ட் அதோடைய இன்க்ளூஷன் எதெல்லாம் காமன் கேமிங் ஹவுஸ்குள்ள வரும்னு சொல்லிட்டாங்க. தென் வாட் இஸ் எக்ஸ்க்ளூடட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the lotteries are excluded but wagering or betting is included provided அதுல ஹார்ஸ் ரேஸ் இஸ் எக்ஸம்ப்டட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி அரசாங்கத்தால் நடத்தக்கூடிய அந்த போட்டிகள் இதுல இருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறமா இந்த பெட்டிங் அந்த வேஜரிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 4 விஷயங்கள். பெட்டிங் வேஜரிங் அப்படிங்கிறதுல ஒன் பர்சன் இஸ் கலெக்டிங், சாலிசிட்டிங், ரிசிப்ட் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தட் பெட்டிங் அமௌண்ட் ஆர் பெட்டிங் மணி ஆர் பெட்டிங் எனி ஆர்டிகல்ஸ் ஆர் எக்ஸெட்ரா. சரியா? இதுதான் வந்து தமிழ்நாடு கேமிங் ஆக்ட் 1930 டெஃபினேஷன் செக்ஷன்ல காமன் கேமிங் ஹவுஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். நீங்க மறந்துடாதீங்க, திஸ் தமிழ்நாடு கேமிங் ஆக்ட் 1930 ஒரு முக்கியமான ஒரு மைனர் ஆக்ட். It has twofold objective. ஒன்னு to provide punishment for gaming, அதாவது அந்த சூது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சூதாட்டம், அதற்கான
அந்த தண்டனையை அளிப்பதற்கான ஒரு சட்டம் மற்றும் and to provide punishment for keeping of common gaming houses in the state of தமிழ்நாடு. அப்போ ரெண்டுமே தடை செய்யப்பட்டிருக்கு. அந்த கேமிங் விளையாடுவதும் தடை செய்யப்பட்டிருக்கு, அதற்கான இடத்தினை மெயின்டைன் பண்ணுவதும் தடை செய்யப்பட்டிருக்கு. இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? டெஃபினிஷன் அண்டர் செக்ஷன் 3 த காமன் கேமிங் ஹவுஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப அடுத்து செக்ஷன் 3ல 2 டெஃபினிஷன் இருக்கு. ரெண்டாவது டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் கேமிங். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் கேமிங்னா நமக்கு பொதுவாக நம்ம என்ன கேமிங்கோட இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லுவோம்? கார்ட்ஸ், டைஸ், அதே மாதிரி இருக்கக்கூடிய பொருட்கள் இருக்கு இல்லையா? இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் கேமிங் includes any article used or intended to be used as a subject of means of gaming, any document used or intended to be used as a register or record of evidence of any gaming, the proceeds of any gaming, and any winnings or prizes in money or otherwise distributed or intended to be distributed in respect of any gaming அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்போ இந்த செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாஸ்டிவ் செக்ஷன். இதுல இருக்கிறது வந்து எல்லாத்தையும் கவர் பண்றாங்க. ஒன்னு தட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் கேமிங், அது எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆனாலும் இருக்கலாம். ஒரு பொருளை பயன்படுத்தி அது மூலியமாக சூது நடக்குது. அது சீட்டுக்கட்டாக இருக்கலாம், டைஸா இருக்கலாம், அதெல்லாம் சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இன்க்ளூட்ஸ் எனி ஆர்டிகல் யூஸ்ட் ஆர் இன்டெண்டட் டு பி யூஸ்ட் ஆஸ் அ சப்ஜெக்ட் ஆஃப் மீன்ஸ் ஆஃப் கேமிங் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து ரெண்டாவது என்ன சொல்றாங்க? அதை ஆவணப்படுத்துவதற்கு அல்ல அதை ரெக்கார்ட் பண்றதுக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் இன் அ கேம் ஆஃப் ரம்மி டு ரைட் த பாயிண்ட்ஸ் சம் பேப்பர் ஆர் நோட்ஸ் மே பி யூஸ்ட். அதே மாதிரி அந்த டைஸ் அதுல என்ன நம்பருக்காக சுட்டி விடுறாங்க அப்படிங்கிறதுக்காக அதை அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்கிறது இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் குறிக்கும். அது தொடர்ச்சியாக அந்த டாக்குமெண்ட்ஸோ இல்லை ஏதோ ஒரு பர்பஸ் ரெக்கார்ட் பண்றது அந்த கேமிங்குடைய அவுட்கம். அதுதான் அந்த செகண்ட் பாயிண்ட் சொல்றாங்க. Are intended to be used as a register or record or evidence of any gaming. அதுக்கு அடுத்த மூணாவது the proceeds of any gaming. The proceeds of any gaming அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா அதோடைய அவுட்கம். இப்போ இந்த விளையாட்டின் முடிவினை வெளிப்படுத்தக்கூடியதுக்காக டிஸ்பிளே பயன்படுத்தியிருப்பாங்க. அதே மாதிரி அதற்கான அந்த அன்பளிப்பு இல்ல பரிசு அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம். அதெல்லாம் proceeds of gaming. அதெல்லாம் அவுட்கம் ஆஃப் கேமிங். அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், அல்லது ஒரு பரிசு பொருளாக இருக்கலாம். அந்த மாதிரி proceeds of any gaming and any winning or prizes in money or otherwise distributed or intended to be distributed in respect of gaming. அப்ப என்ன சொல்றாங்க? 4 விஷயத்தையும் கவர் பண்ணிடுறாங்க instruments of gamingல. That articles used and subsequently that intended to be used as a register or record of or evidence of any gaming. ரெண்டாவது மூணாவது the proceeds of gaming. அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து நாலாவதா winning or prizes in money or otherwise which is distributed or intended to be distributed in respect of any gaming. அப்ப instruments of gamingங்கிறதுல வெறும் அந்த பொருள் மட்டும் இல்ல, 4 விஷயங்களையும். ஏன்னா இட் இஸ் an exhaustive section. என்ன ஆரம்பிக்குது பாருங்க, இன்க்ளூட்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்குது. ஆனா போன இது பாத்தீங்கன்னா மீன்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்கும். அப்ப இன்க்ளூட்ஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு செக்ஷன், ஒரு டெஃபினிஷன் செக்ஷன்ல இன்க்ளூட் அப்படிங்கிற வார்த்தை ஆரம்பிச்சா இந்த செக்ஷன் எப்படி ஆரம்பிச்சிருக்கு? செக்ஷன் 3ல டெஃபினிஷன்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் கேமிங் இன்க்ளூட்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்குது. அப்ப இன்க்ளூட்ஸ்னா அதுக்கு பேர் எக்ஸாஸ்டிவ்னு அர்த்தம். அங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறத தவிர அது மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட இதுல வராது. இதுல என்ன இருக்கோ எக்ஸாக்ட்லி டு ஹிட் த புல்சை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி இருக்கிறது தான் அந்த இன்க்ளூட் அப்படிங்கிற வார்த்தை. ஒரு செக்ஷன்ல ஒரு ப்ரொவிஷன்ல இன்க்ளூடுன்னு இருந்தா அதுல இருக்கிறது மட்டும்தான் அதுக்கான அப்ளிகேஷன். அதே இட் மீன்ஸ் அப்படின்னு சொன்னால் அதை மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களும் கவர் செய்யப்படும். நீங்க இது பொதுவா தெரிஞ்சுக்கணும். Then we'll move on to section 4. Penalty for opening etc. for certain forms of gaming. Penalty for opening etc. for certain forms of gaming. Section 4. அதுல பாத்தீங்கன்னா there are totally few subsections. Subsection 1, 2 and 3. First subsection 1 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா whoever being the owner or occupier or having the use of any house so and so. அதான் அந்த காமன் பிளேஸ் ஆஃப் கேமிங்ல வரக்கூடிய டெஃபினேஷன்ல பார்த்தோம் இல்லையா? அதுதான் செக்ஷன் 1 வந்து செக்ஷன் 1 செக்ஷன் 4 உடைய சப்செக்ஷன் 1. அதுல கிளாஸ் ஏ whoever being the owner or occupier or having the use of any house, room, tent, enclosure, vehicle, vessel or place opens, keeps or uses the same for the purposes of gaming, 1 on a horse race, or 2 on the market price of cotton, bullion or other commodity, or on the digit of number used in stating such price, 3 on the amount or variation in the market price of such commodity
or on the digits of the number used in stating the amount of such variation. 4 on the market price of any stock or share on the digits of number used in stating such price. ஸோ இப்போ இந்த முதல் 4 விஷயத்துல அதிகமா எதெல்லாம் வந்து தவறு, எதெல்லாம் வந்து பெனால்டி அட்ராக்ட் பண்ணுங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, எந்த நபர் செய்தால் தப்பு அப்படின்னு சொல்றாங்க. 4 subsection 1ல whoever being a owner or occupier or having the common gaming house. சரியா? அந்த காமன் கேமிங் ஹவுஸை வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர், அது அதோட ஓனரா இருக்கலாம் அல்லது ஆக்குப்பையரா இருக்கலாம், இல்ல எனி அதர் பர்சன். பட் ஃபார் வாட் பர்பசஸ் இஃப் யூ ஹேஸ் அப்படிங்கிறதா, ஆர் இஃப் யூ ஓப்பன் தட் பிளேஸ் அப்படிங்கிறத இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் அந்த சப்செக்ஷன் 4(1)ல ஏ பார்த்துட்டு இருக்கோம். அதுல அந்த 4 விஷயம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் 1 வந்து ஆன் ஹார்ஸ் ரேஸ், ஃபார் ஹார்ஸ் ரேஸ் அது சம்பந்தமான விஷயங்களை அந்த பெட்டிங்காக ஓபன் பண்ணி வச்சிருக்கிறது. அதே மாதிரி அந்த மார்க்கெட்டுடைய ஷேர்ஸ், ஸ்டாக்ஸ், அதோடைய கமாடிட்டியோட பிரைஸ் அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்து 5 ஆன் த நம்பர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் ஆன் த டிஜிட்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எனி மோட்டார் வெஹிக்கிள் யூசிங் பப்ளிக் பிளேஸ். ஸோ அப்போ அந்த வாகனங்களுக்கான நம்பர் இருக்கு இல்லையா, அதை கூட சூதாக விளையாடுவது தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆர் தென் 6th one ஆர் எனி டிரான்சாக்ஷன் ஆர் ஸ்கீம் ஆஃப் வேஜரிங் ஆர் பெட்டிங் in which the receipt or distribution of winning or prizes in money otherwise is made to depend on chance அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மெயினா என்னது கேமிங் அப்படின்னு சொல்றது, இட் இஸ் a depending on chance, it is not depending on skill. ஞாபகம் வச்சுக்கோங்க, எதற்காக சூது தடை செய்யப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது it is not depend on skill but it is depend on gaming. ஸோ அது ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி. சரியா? சாரி, இப்போ செக்ஷன் 4ல என்ன பார்த்திருக்கோம், பெனால்டி ஃபார் ஓப்பனிங் எக்ஸெட்ரா ஃபார் சர்டைன் ஃபார்ம்ஸ் ஆஃப் கேமிங் அது பார்த்துட்டு இருக்கோம். அதுல சப்செக்ஷன் 1 என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, whoever being the whoever having that common housing of gaming, அந்த இதை வச்சிருக்கிற நபர் மேல 6 இது பார்த்தோம். அத்தகைய செயல்களில் ஈடுபட்டால் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாக்குறோம். தென் பி being the owner or occupier of any such house, அதோடைய இது ரூம், டென்ட், வெஹிக்கிள், வெசல், so and so, or placed knowingly or willfully permits the same to be opened, occupied, kept or used by any other person for the purpose of gaming on any of the objects aforesaid. So அப்போ அந்த காமன் கேமிங் ஹவுஸ் உடைய அந்த இடம், அதற்காக பயன்படுத்தக்கூடிய இடத்துடைய ஓனரோ இல்ல ஆக்குப்பையரோ இன்னொரு நபருக்கு மேலே சொன்ன விஷயங்களை செய்வதற்காக அந்த இடத்தை அனுமதித்தால் அது வந்து 2வது கேட்டகரியில வருது. தென் சி, நம்ம இப்ப எல்லாமே என்ன பார்த்துட்டு இருக்கோம், சப்செக்ஷன் 1 ஆஃப் செக்ஷன் 4, அதுல ஏ பார்த்தோம், அடுத்து பி பார்த்தோம், இப்போ சி. சி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, has the care or management or in any manner assist in conducting the business of any such common gaming house. அந்த வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணிருக்கலாம். மறுபடியும் திருப்பி என்ன சொல்றாங்க, such house, room, tent, enclosure, etc. அதே தான் சொல்றாங்க. for the purpose of gaming on any of the objects aforesaid அப்படின்னு சொல்றாங்க. அதாவது whoeverன்னு ஆரம்பிச்சுட்டு அந்த whoever யாரெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. he may be a owner or he may be an occupier of that particular place where gaming has to be take place and he has been letting or allowing that above objects to be taken place in that place. மேலே சொன்ன விஷயங்கள் நடப்பதற்காக அந்த இடத்தை அவர் பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கிறார் அப்படிங்கிற பட்சத்துல அந்த நபர் யாரெல்லாம் இருந்தால் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து whoeverன்னு ஆரம்பிச்சது, அடுத்தது வந்து யாருன்னு ஆரம்பிச்சது, one who is the owner or occupier ஆரம்பிச்சது B ல. தென் செக்ஷன் அதுக்கு அடுத்து அதுல C ல என்ன ஆரம்பிச்சிருக்கு, whoever manages or taking care. ஸோ அப்போ அதுல ஓனரா இருக்கணும், ஆக்குப்பையரா இருக்கணும் கூட அவசியம் கிடையாது. ஒரு மேனேஜர், ஒரு ஆக்குப்பையர் கூட அந்த பர்டிகுலர் இதுல வருவாரு. ஸோ அது வந்து 1. தென் டி வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, advances or furnishes money for the purpose of gaming on any of the objects aforesaid with persons frequenting any such house shall be punishable with advances or furnishes money for the purpose of gaming. ஸோ அப்போ அவரு இப்போ நம்ம 4 கேட்டகரி ஆஃப் பர்சன்ஸை பார்த்துருவோம், யாருக்கெல்லாம் பெனால்டி அட்ராக்ட் ஆகணும். 1 யாரு, whoever doing so that above acts அப்படின்னு பார்த்தோம். 2வது அந்த மாதிரி அந்த above acts பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கக்கூடிய ஓனர், ஆக்குப்பையர் அப்படிங்கிற அந்த பி கேட்டகரியை பார்த்தோம். சில one who is having management or control and who is letting. அப்போ அவங்க அந்த இடத்துடைய சொந்த ஓனரா இருக்கணும், ஆக்குப்பையரா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கடுத்து லாஸ்ட் கேட்டகரியில என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதேனும் ஒரு நபர் மறைமுகமாக அதுல கெயின் எடுக்கணுங்கிறதுக்காக இஸ் அட்வான்சிங் ஆர் ஃபர்னிஷிங் மணி. தட் இஸ் நெய்தர் அ ஓனர், நெய்தர் அன் ஆக்குப்பையர், நார் அன்
manager or nor any control over the property, but he is instigating that act to be happened. அதன் அவர் தூண்டி பணம் கொடுத்து அது நடப்பதற்கு வழிவகுக்கிறார், மறைமுகமாக அதன் மூலியம் பணம் பெறுகிறார் என்று சொன்னால் இந்த கேட்டகரியில வரக்கூடிய எல்லா நபர்களுக்கும் என்ன தண்டனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுதான் லாஸ்டா சொல்லப்பட்டிருக்கு டீல, shall be punishable with imprisonment which may extend to 2 years and with fine which may extend to 5,000 rupees, but in the absence of special and adequate reasons to the contrary to be mentioned in the judgment of the court. So அப்போ 2 வருடங்கள் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய தண்டனையும் 5,000 ரூபாய் வரைக்கும் இருக்கக்கூடிய அபராதமும் மேல சொன்ன செயல்களை செய்யும் நபர்களுக்கு தண்டனையாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. தென் so இப்போ அந்த கோர்ட் வந்து if it feels there is adequate reason to be awarded less sentence அப்படின்னு சொன்னா என்ன மாதிரியான சென்டென்ஸ் வழங்கலாம், அதோட கண்டினியூஷன் அந்த டீல 1 such imprisonment shall not less than 3 months and such fine shall not be less than 500 rupees for a first offense. நார்மலா என்ன தண்டனை வருங்களா, 2 வருஷம் வரைக்கும் தண்டனையும் 5,000 வரைக்கும் அபராதையும் விதிக்கலாம். அந்த நீதிமன்றம் நினைத்தால் if for some adequate reasons then above இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் படி தண்டனை வழங்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் அந்த அஃபென்ஸ் செய்யும் பொழுது அதற்கான தண்டனை என்ன வழங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, shall not be less than 3 months அந்த தண்டனையும், fine not be less than 500 rupees, 3 months 500 rupees. அதற்கு அடுத்த முறை அவர் அந்த அஃபென்ஸ் பண்றார் செகண்ட் டைம் ஆக இருந்தால் அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா 6 months அதே மாதிரி 750 rupees. ஃபர்ஸ்ட் டைம்னா 3 months வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட்டும் 500 rupees வரைக்கும் ஃபைன் இம்போஸ் பண்ணலாம். செகண்ட் டைம் பண்றாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்கான தண்டனையாக 750 rupees வரைக்கும் ஃபைனும் 6 months வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட்டும் வழங்கலாம். மூன்றாவது முறை அல்லது அடுத்தடுத்து மறுபடியும் செய்யறாரு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா such imprisonment shall not be less than 1 year and such fine shall not be less than 1,000 rupees for a third and subsequent offenses அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ 3 months 500, 6 months 750, அதுக்கப்புறமா 1 year 1000. இதுதான் வந்து இந்த subsection 1 of section 4ல சொல்லப்பட்டிருக்கு. Then subsection 2 and subsection 3 are there with regard to this section, that is the section dealing with penalty for opening etc of gaming houses. அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல subsection 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, whoever is found. ஸோ முதல் கேட்டகரி வந்து அந்த இடத்தை அனுமதிப்பவர்கள், இந்த மாதிரி ஒரு தவறான செயலை செய்வதற்கு அனுமதிக்கிறவங்களுக்கு தண்டனை பார்த்தோம். அடுத்த 2வது கேட்டகரியில் என்ன பண்ணணும், அந்த இடத்தில் இருக்கும் நபர்கள் அவர்களை வந்து இட் இஸ் பிரசியூம்டு இல்லையா, நம்ம காமன் பார்லன்ஸ்ல ஒரு மனிதன் ஒரு இடத்தில் தவறான இடத்தில் இருந்தால் அவனும் அந்த தவறில் ஈடுபட்டிருக்கிறதா நம்ம நினைப்போம் இல்லையா. அப்ப அந்த மாதிரி இந்த செக்ஷன்ல என்ன சொல்றது அப்படிங்கிறத பார்ப்போம். சப்செக்ஷன் 2 ஆஃப் செக்ஷன் 4, whoever is found in any house, room, so and so, அது ஷார்ட்டா காமன் கேமிங் ஹவுஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். whoever is found in that common gaming house as mentioned in subsection 1, gaming on any of the objects specified in that subsections are present for the purpose of gaming on any such object shall be punishable with imprisonment which may extend to 1 month or with fine which may extend to 500 rupees or with both அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா. ஸோ அது கீழே ப்ரிசம்ப்ஷன். அப்போ ஒரு நபர் விளையாடணுங்கிற அவசியம் கூட அல்ல, விளையாடணுங்கிற நோக்கத்துக்காகவோ அல்ல அது சார்ந்த விஷயத்துக்காகவோ அந்த மாதிரியான இடத்தில் இருந்தால் அவருக்கு 1 மாதம் வரைக்கும் சிறை தண்டனையும் 500 ரூபாய் வரைக்கும் அபராதமும் விதிக்கப்படும். அதுல ப்ரிசம்ப்ஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் பிரசியூம்ட் தட் திஸ் பர்சன் இஸ் தேர் ஃபார் சச் அப்ஜெக்ஷனபிள் ரீசன், அந்த தடை செய்யப்பட்ட நோக்கத்திற்காக தான் அவர் அங்க இருக்காரு அப்படின்னு தான் பிரசியூம் பண்ண போறோம். அன்லெஸ் அண்ட் அன்டில் ஹீ ப்ரூவ்ஸ், இல்ல நான் பேப்பர் போட வந்தேன், இல்ல நான் பால் அங்க சப்ளை பண்ண வந்தேன் அப்படிங்கறத அவரு ப்ரூவ் பண்ணணும். சரியா. எனி பர்சன் ஃபவுண்ட் இன் எனி சச் காமன் கேமிங் ஹவுஸ் அப்படின்னு வச்சுப்போம், shall be presumed until the contrary is proved to have been there for the purpose of gaming on such object அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. Then 3, subsection 3 of section 4, whoever is found gaming on any of the objects specified in subsection 1 in any public street or thoroughfare. அப்போ இந்த காமன் கேமிங் ஹவுஸ் தவிர்த்து இதுல வந்து புதுசா என்ன ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொது வெளியில், பொது இடத்தில், கிராமப்புறங்கள்லாம் பாத்தீங்கன்னா கோயில் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த வேப்ப மரத்துல இல்ல ஊருக்கு தனியா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கீழே உட்காந்து இந்த மாதிரி ஒரு விளையாட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி subsection 3, whoever is found gaming on any of the objects specified in subsection 1 in any public street or thoroughfare or in any place to which the public have or permitted to have access shall be punished with imprisonment which may extend to 3 months or with fine which may extend to 300 rupees or with both அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா.
அப்போ 3 மாதங்கள் வரைக்கும் அவர்களுக்கான அந்த சிறை தண்டனையோ அல்லது 300 ரூபாய் வரை அபராதமோ ஏதோ ஒன்று விதிக்கப்படலாம். அப்போ இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னது? காமன் கேமிங் ஹவுஸ்ல மட்டும் தான் அது நடக்கணும்னு அவசியம் கிடையாது. பொதுவெளியில் பப்ளிக் ஆக்சஸ் பண்ணக்கூடிய இடத்துல இந்த மாதிரியான ஒரு தவறு நடந்தால் அதற்கும் இந்த தண்டனை உண்டு அப்படின்னு சொல்றாங்க. தென் செக்ஷன் 4A presumption of offense. presumption of offense அப்படின்னு சொல்லும்போது இப்போ சில நபர்கள் அங்கிருந்து கைப்பற்றப்படுகிறார்கள், கைது செய்யப்படுகிறார்கள். அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்ல எப்படி presumption, what kind of presumption is allowed and what kind of presumption is not allowed அப்படின்னு பார்க்க போறோம். First section 4A presumption of offense. Subsection 1 where in any trial of an offense under subsection 1 of section 4, அதாவது அந்த previous இதுல பார்த்தோம் இல்லையா, it is proved that 1 slips containing certain digits showing the market price of cotton, bullion or other commodity. 2 accounts or accounts which appear to relate to cash received or disbursed for the purpose of wagering or betting on the market price of cotton, bullion or other commodity. 3 newspapers containing publication of such price are found in any so and so the common gaming house. It shall be presumed unless the contrary is proved that such gaming house is used for the purpose of gaming within the meaning of subsection 1 of section 4. ஸோ இதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா எதையெல்லாம் ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னு ஸ்லிப்ஸ் containing that such transaction. ரெண்டாவது accounts with regard to that market price of the commodities on which wagering or betting is done. மூணாவது newspaper and other things. சரியா? ஸோ இதுதான் வந்து with regard to presumption. இந்த பொருட்கள்லாம் இருந்தால் அது presume செய்யப்படும். அது இந்த நோக்கத்திற்காக தான் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. Then subsection 2 where in any trial of an offense punishable under subsection 2 of or subsection 3 of section 4, அதாவது அங்க இருக்கக்கூடிய நபர்கள் சப்செக்ஷன் 1 என்ன பார்த்தோம், அந்த இடத்தை சில நபர்கள் இதற்கெல்லாம் பயன்படுத்தினால் அது குற்றம் அப்படின்னு பார்த்தோம். சப்செக்ஷன் 2 அண்ட் சப்செக்ஷன் 3ல என்ன பார்த்தோம், அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த நோக்கத்திற்காக தான் இருந்தாங்க அப்படிங்கிறத சப்செக்ஷன் 2லயும் சப்செக்ஷன் 3லயும் பார்த்தோம். சரியா? அதாவது அங்க இருந்த நபர்கள் மற்றும் அங்க விளையாடி கொண்டிருந்த நபர்கள் அப்படி சப்செக்ஷன் 2 சப்செக்ஷன் 3ல பார்த்தோம். அவர்கள் சார்ந்த என்ன presumption அப்படின்னு பாத்தீங்கன்னா subsection 2 where in any trial of an offense punishable under subsection 2 or subsection 3 of section 4 it is proved that the accused person is found in possession of any of the materials specified in subsection 1, it shall be presumed unless the contrary is proved that the accused had committed the offense of gaming within the meaning of subsection 2 or subsection 3 as the case may be of section 4. சிம்பிளா போன செக்ஷன்லயே சொல்லியிருந்திருக்கலாம். போன சப்செக்ஷன்ல தனித்தனியா 2 சப்செக்ஷன் சொல்லி என்ன சொல்றாங்கன்னா மேல சொன்ன அதே பொருட்கள் ஸ்லிப்ஸ், அதே மாதிரி அந்த நியூஸ் பேப்பர் இல்லது அக்கௌண்ட்ஸ் இதெல்லாம் அங்க இருந்த நபர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டாலோ அல்லது அந்த விளையாடி கொண்டிருந்த நபர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டிருந்தாலோ அவர்கள் அத்தகைய செயலை தான் செய்தார்கள் அப்படிங்கிற பிரிசம்ஷனுக்கு வரலாம். அதாவது அந்த குற்றத்தை செய்ததாக பிரிசியூம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. தென் செக்ஷன் 5 பவர் டு கிராண்ட் வாரண்ட் டு என்டர் அ காமன் கேமிங் ஹவுஸ். ஸோ வாரண்ட் அப்படிங்கிறது என்னன்னா அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு நம்ம பார்ப்போம் இல்லையா சினிமால ஒரு அரெஸ்ட் பண்ண வரும்போது வாரண்ட் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. வாரண்ட் என்று சொன்னால் அத்தாரிட்டி. அதர் தென் காக்னிசபிள் அஃபென்ஸ் போலீஸ் cannot arrest a person without a warrant அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 2 கிளாஸ் சிஆர்பிசில டெஃபினேஷன்ல நம்ம பார்த்திருப்போம். ஸோ அப்போ அதே மாதிரி ஒரு வீடை சர்ச் பண்ண போறோம். we are getting an information that house is used for common gaming house. அப்போ ஒரு வீடு சர்ச் பண்ணணும்னா கண்டிப்பா வாரண்ட் இருக்கணும் இல்லையா? அப்படி இல்லைன்னா அது கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் ஆயிடாது இல்லையா? ஆயிடும். ஸோ அப்போ அந்த வாரண்ட்டை யார் வழங்கணும், அது எந்த அதிகாரி அந்த வீட்டை சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 5 பவர் டு கிராண்ட் வாரண்ட் டு என்டர் அ காமன் கேமிங் ஹவுஸ். ஸோ அதுல 2 subsections are there. Subsection 1 of section 5 if any judicial magistrate not inferior to the judicial magistrate of second class or any police officer not below the rank of DSP has reason to believe that any place is used as a common gaming house, he may by his warrant give authority to any police officer not below the rank of SI to enter with such assistance as may be found necessary by night or by day any such place, and to arrest all persons found therein, and to seize all instruments of gaming and all monies and securities of money and articles of value reasonably suspected to have been used or intended to be used for the purpose of gaming which are found therein, and to search all parts of such place and also persons found therein அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த வாரண்டை பொறுத்தவரை ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் செகண்ட் கிளாஸ் அல்லது டிஎஸ்பி அவர் என்ன பண்ணலாம், அவர் நேரடியாக அதை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அவருடைய சபார்டினேட் தட் இஸ் த போலீஸ் ஆஃபீஸர் நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் அவருக்கு அதற்கான அந்த அனுமதியை வழங்கி
அந்த அதிகாரி அந்த அனுமதியின் பெற்று எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அந்த இடத்துக்கு போய் சர்ச் பண்றது, அங்க இருக்கக்கூடிய பொருட்களை கைப்பற்றுவது, இந்த மாதிரியான செயல்களை செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. Then subsection 2, any police officer having power to issue a warrant under subsection 1 may instead so of doing himself exercise all or any of the powers exercisable under such warrant அப்படின்னு சொல்றாங்க. அதான் சொன்னேன் இல்லையா? ஸோ டிஎஸ்பிக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு டு இஷ்யூ வாரண்ட் வித் ரிகார்ட் டு என்டரிங் அண்ட் சீசிங் த ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் சச் காமன் கேமிங் ஹவுஸ். அப்போ அந்த நபர் யாருக்கு அந்த அனுமதியை வழங்குகிறாரோ அவருக்கும் அந்த விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. தென் செக்ஷன் 6, cards, dice, etc. found in search under last section to be evidence that place is a common gaming house அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு வீட்டிற்கு போய் சர்ச் பண்றாரு இல்லையா? அப்ப அங்கிருந்து சில பொருட்களை கைப்பற்றப்பட்டால் then there is a presumption that that house is used as a common gaming house அப்படிங்கிறதுக்கான presumption-ஆக கருதப்படும் அப்படின்னு சொல்றாங்க. So section 6 is also another kind of presumption. section 4A என்னென்ன presumption பார்த்தோம்? சில ஸ்லிப்ஸோ இல்ல அக்கௌண்ட்ஸோ இல்ல நியூஸ் பேப்பர்ஸோ அந்த வணிகம் சம்பந்தமான ஒரு பெட்டிங்ஸ் இருந்துச்சுன்னா அது இதற்காக தான் பயன்படுத்தப்பட்டதுங்கிறத பார்த்தோம். இப்ப செக்ஷன் 6ல ஒரு வீடை போய் சர்ச் பண்ணிருக்காங்க காமன் கேமிங் ஹவுஸ. அப்போ இந்த மாதிரியான பொருட்கள் கிடைக்கப்பட்டா அது என்ன presumption அப்படிங்கிறது தான் செக்ஷன் 6. சரியா? cards, dice, etc. found in search under last section to be evidence that place is a common gaming house. Any cards, dice, gaming table or cloth, board or other instruments of gaming found in any place entered or searched under as portions of the last preceding section or on any person found therein shall be evidence that such place is used as a common gaming house and that persons found therein were present there for the purpose of gaming, although no play was actually seen by the police officer ஆர் எனி ஆஃப் ஹிஸ் அசிஸ்டன்ஸ். அப்ப அந்த மாதிரி சர்ச் பண்ணும்போது அவங்க விளையாண்டுகிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த பொருட்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டாலே அந்த இடம் அதற்கான இடம் தான், அங்கு குழுமி இருப்பவர்கள் அதற்காக குழுமி இருப்பவர்கள் தான், இந்த அஃபென்ஸ் ஆஃப் கேமிங்கை செய்யறதற்காக கூடியிருப்பவர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. தென் செக்ஷன் 7, proof of playing for stakes unnecessary. It shall not be necessary in order to convict any person of keeping a common gaming house or of being concerned in the management of any common gaming house to prove that any person found playing at any game was playing for any money, wager, bet or stake. ஸோ அதாவது என்னன்னா காமன் கேமிங் ஹவுஸ்ங்கிறத நிரூபிச்சாச்சு. சரிங்களா? அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய நபர்கள் இதற்காக குழுமி இருப்பவர்கள் அப்படிங்கிறத நிரூபிச்சாச்சு. அது ரெண்டு நிரூபிச்சால் போதுமானது. எது தேவையில்லாத விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கள் பணமோ பொருளோ ஏதோ வைத்துதான் விளையாடுகிறார்கள் அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 7. ப்ரூஃப் ஆஃப் பிளேயிங் ஃபார் ஸ்டேக்ஸ் அன்னெசரி. ஏதோ ஒரு சட்டத்திற்கு விரோதமான ஒரு கெயினை ப்ரூவ் கெயினுக்காக தான் விளையாடுறாங்கிறத ப்ரூவ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, மோட்டிவ் வந்து அவசியம் தான், ஆனா மோட்டிவ் ப்ரூவ் பண்ண முடியலங்கிறதுனால ஒரு குற்றத்தை இல்லைன்னு சொல்லிட முடியாது. பிகாஸ் இட் இஸ் நாட் பாசிபிள் டு கோ இன் டு த மைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள்னு சொல்லுவோம் ஒரு கிரிமினல். அந்த மாதிரி ஒரு செக்ஷன் தான் செக்ஷன் 7. தென் செக்ஷன் 8, penalty for opening etc. a common gaming house. Whoever opens, keeps or uses or permits to be used any common gaming house or conducts or assists in conducting the business of any common gaming house or advances or furnishes money for gaming therein shall be liable on conviction of fine not exceeding 500 rupees or to imprisonment not exceeding 3 months or both. So section 8 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில நபர்கள் எனக்கு வருமானம் வந்தால் போதும், நான் வீடா வாடகை கூட்டா எனக்கு 10,000 ரூபாய் தான் கிடைக்கும், அதே இந்த மாதிரி வாடகை கூட்டம் 30,000 ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த பேராசையினால் செயல்படுகிறார்கள் இல்லையா, அந்த நபர்கள் அல்லது அதை அங்க நடப்பதற்கு அதுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்கக்கூடிய அந்த கேர்டேக்கர்ஸ், மேனேஜர்ஸ், அப்படி இல்லைன்னா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அட்வான்சஸ் மணி ஆர் ஃபர்னிஷஸ் மணி ஃபார் கேமிங் தேரின், இத்தகைய நபர்களுக்கான தண்டனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 500 ரூபாய் அபராதம் அல்லது 3 மாதம் சிறை தண்டனை அல்லது 2 அப்படின்னு சொல்றாங்க. தென் செக்ஷன் 9, பெனால்டி ஃபார் பீயிங் ஃபவுண்ட் கேமிங் இன் அ காமன் கேமிங் ஹவுஸ். செக்ஷன் 4 நம்ம 3 வகையான இதை பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? யாரு அந்த இடத்தை அனுமதிப்பவர்கள் 1, இன்னொன்னு அங்க இருப்பவர்கள் 2, மூன்றாவது அங்க அந்த செயலை செய்து கொண்டிருப்பவர்கள். அப்ப அந்த 3 பேருக்கும் என்ன தண்டனை அப்படிங்கறத தனித்தனியா செக்ஷன் 8, 9 and 10ல கொடுக்கப்பட்டிருக்கு. செக்ஷன் 8ல 1 person who is allowing opening or keeping that gaming house, அதற்கான தண்டனை என்னன்னு பார்த்தோம். செக்ஷன் 9 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா penalty for being found gaming in a common gaming house. செக்ஷன் 9 being found gaming, அப்ப அங்க விளையாண்டுகிட்டு இருக்கிறதாக குற்றம் சுமத்தப்பட்ட நபர்களுக்கான தண்டனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா whoever is found gaming or present for the purpose of
கேமிங் இன் அ காமன் கேமிங் ஹவுஸ், அங்க இருப்பவர்களோ அல்லது அந்த செயலை செய்து கொண்டிருப்பவர்களோ ஹவுஸ் ஆன் கன்விக்ஷன் பி liable to fine not exceeding 200 rupees or by imprisonment not exceeding 1 month, and any person found in any common gaming house during any gaming or playing there shall be presumed until the contrary proved to be proved or have been there for the purpose of gaming அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ அந்த விளையாட்டை செய்தால் அல்லது அந்த விளையாட்டில் ஈடுபட்டு இருந்தால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கான தண்டனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் எக்ஸீடிங் 200 rupees ஆர் டு இம்ப்ரிசன்மெண்ட் நாட் எக்ஸீடிங் 1 month. பாருங்க, அந்த தவறை செய்தவர்களுக்கு குறைவான தண்டனை இருக்கு செக்ஷன் 9ல. செக்ஷன் 8ல அந்த வீட்டை அனுமதி கொடுத்தவர்களுக்கான தண்டனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 months அப்படின்னு பார்த்தோம். இதுல என்ன பார்த்தோம்? 1 month அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த விஷயங்களை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அவர்கள் கொடுக்கும் அந்த இடத்தினால்தான், அந்த ஏற்பாடு செய்து கொடுப்பதனால்தான் இவர்கள் விளையாடுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த நம்ம இந்த இதுல பார்க்கலாம். தென் செக்ஷன் 10 instruments of gaming may be ordered to be destroyed on conviction. So disposal of that property என்ன அப்படின்னு பார்த்தா டிஸ்போசல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி சிஆர்பிசில எங்க வரும்? செக்ஷன் 451ல ஆரம்பிச்சு 456 வரைக்கும் வரும். ஃபர்ஸ்ட் இது வித் ரிகார்ட் டு பெண்டிங் ட்ரையல் டிஸ்போசல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வாட் இஸ் த ப்ரொசீஜர், ஆஃப்டர் ட்ரையல் வாட் இஸ் த ப்ரொசீஜர், அதே மாதிரி பெரிஷபிள் ஐட்டமா இருந்தா என்ன அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சரி. செக்ஷன் 10 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் கேமிங் மே பி ஆர்டர் டு பி டெஸ்ட்ராய்ட் ஆன் கன்விக்ஷன். ஆன் கன்விக்ஷன் ஆஃப் any person for keeping a common gaming house or being present therein for the purpose of gaming, all the instruments of gaming found therein may be destroyed by the order of the JM, and such magistrate may order all or any of the other articles seized or the proceeds thereof to be forfeited. அப்ப அதுல அவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டு விடும் அப்படின்னு சொல்றது. செக்ஷன் 11 சேவிங் ஆஃப் கேம்ஸ் ஆஃப் ஸ்கில். இது ஒரு முக்கியமான செக்ஷன். அதாவது தமிழ்நாடு கேமிங் ஆக்ட் 1930 does not applies to any game involving gaming of skills அப்படின்னு சொல்றது. ஒருவன் தனது திறமையை வெளிப்படுத்தும் விளையாடக்கூடிய விளையாட்டுகளுக்கு இந்த சட்டம் பொருந்தாது. செக்ஷன் 11 nothing in sections 5 to 10 of this act shall be held to apply to games of mere skill wherever played. அப்போ mere skill அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. so the game involves partial skill and partial chance அப்படின்னா yes this act is applicable. அப்போ பட் mere skill வெறுமனே என்னோட திறமையை சார்ந்துதான் இந்த விளையாட்டின் முடிவு இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த ஆக்ட் உடைய செக்ஷன் 5 to 10 அப்ளை ஆகாது அப்படின்னு சொல்றதுதான் சேவிங்ஸ் ஆஃப் கேம்ஸ் ஆஃப் ஸ்கில் செக்ஷன் 11. தென் செக்ஷன் 11A பேமெண்ட் ஆஃப் போர்ஷன் ஆஃப் ஃபைன் டு இன்ஃபார்மன்ஸ் அண்ட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ். ஸோ இப்போ இந்த போன இதெல்லாம் பார்த்தோம். செக்ஷன் 8, செக்ஷன் 9, செக்ஷன் 4 அதுலலாம் ஏதோ ஒரு குற்றவாளிகளுக்கு தண்டனை விதிக்கப்படுது அப்படின்னு சொன்னால் அல்லது சில பொருட்களை பறிமுதல் செய்வதற்கு உத்தரவிடப்படுகிறது, அதன் மூலியமாக ஒரு பணம் கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வழக்குல தகவல் கொடுத்த அந்த இன்ஃபார்மன்ஸ்க்கோ அல்லது காவல்துறை சேர்ந்த அந்த நபர்களுக்கோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பகிர்ந்து அளிப்பதற்கு உத்தரவிடலாம் அப்படின்னு சொல்றதுதான் சப்செக்ஷன் 1 ஆஃப் செக்ஷன் 11A. The JM may direct any portion not exceeding 1/2 of any fine which shall be levied under section 4, 8 and 9 and of the monies or proceeds of articles seized and ordered to be forfeited under section 10 to be paid to such informants and the police officers as may have assisted in the direction of the offender. A direction under this subsection may also made by any court of appeal, reference or revision அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? இப்போ சப்செக்ஷன் 2 என்ன சொல்றாங்கன்னா ஒரு காவல்துறை அதிகாரிக்கு வழங்கணும் அப்படின்னு சொன்னால் அதை டிஎஸ்பிக்கு ஃபார்வர்ட் பண்ணணும், டிஎஸ்பி ப்ராப்பரா அதை கொடுக்கணும்னு சொல்றாங்க. வேற டைரக்ஷன் இஸ் மேட் அண்டர் சப்செக்ஷன் 1. The JM concerned shall send the amount to be paid under that subsection to the DSP who shall distribute it among such of the informants and police officers aforesaid as may be chosen by him and in such proportions as he thinks fit அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? செக்ஷன் 11A பார்த்துட்டு இருக்கோம். பேமெண்ட் ஆஃப் போர்ஷன் ஆஃப் ஃபைன்ஸ் டு இன்ஃபார்மன்ஸ் and police officers. Then subsection 3 the amount aforesaid shall not be sent to the DSP until the expiry of 3 months from the date of direction under subsection 1 or if an appeal is presented within that period until the appeal has been disposed of. 3 மாதங்கள் வரைக்கும் பொறுத்திருந்து தான் அந்த அமௌண்ட்டை ஃபார்வர்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. Then section 12 penalty for gaming in public streets. அதற்கான பெனால்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 மாதங்கள் வரைக்கும் தண்டனையும் அல்லது அந்த பொருட்கள் மற்றும் அந்த விஷயங்களை இது பண்ணிட்டு 100 ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும். செக்ஷன் 12 பெனால்டி ஃபார் கேமிங் இன் பப்ளிக் ஸ்ட்ரீட் எக்ஸெட்ரா 100 rupees வரைக்கும் பெனால்ட்டியும் பிளஸ் 3 months வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கலாம். whoever is found gaming with cards, dice, counters, money or other instruments of gaming
in any public street, place, or thoroughfare, or publicly fighting cocks shall be liable on conviction to fine not exceeding 100 rupees or to imprisonment not exceeding 3 months, and such instruments of gaming and money shall be forfeited. பாருங்க, புதிதாக ஒரு விஷயம் சேர்க்கப்பட்டிருக்கு. செக்ஷன் 12 என்ன சொல்றாங்க? காக் ஃபைட்டிங் இன் பப்ளிக் பிளேசஸ், அதுவும் இந்த இதுக்கு கீழே வருது. அப்புறம் என்ன அர்த்தம்? சேவல் சண்டை. ஆனா இந்த ஆக்ட்ல நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துட்டு இருந்தோம்? பப்ளிக் தமிழ்நாடு கேமிங் ஆக்ட் 1913 பார்த்தோம். செக்ஷன் 12 பெனால்டி ஃபார் கேமிங் இன் பப்ளிக் ஸ்ட்ரீட்ல புதுசா ஒரு விஷயம் சேர்க்கப்பட்டிருக்கு. என்னது? ரெகுலரா விளையாடக்கூடிய அந்த கார்ட்ஸ், டைஸ், மற்ற கேமோடு சேர்த்து அந்த சேவல் சண்டையில் ஈடுபட்டிருந்தாலும் கூட அவர்களுக்கும் இந்த சட்டத்தின் கீழ் தண்டனை வழங்கப்படலாம். செக்ஷன் 12 சரியா? செக்ஷன் 13 போலீஸ் மே அரெஸ்ட் வித்வுட் வாரண்ட் ஆன் வியூ ஆஃப் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாட் வித்ஸ்டாண்டிங் எனிதிங் கண்டெய்ன்ட் இன் தி கோட் ஆஃப் சிஆர்பிசி, ஆல் அஃபென்ஸ் பனிஷபிள் அண்டர் திஸ் ஆக்ட் ஷால் பி காக்னிசபிள் அஃபென்ஸ் ஆக கருதப்படும். செக்ஷன் 12. Then section 13A, indemnification of witnesses. Then the last section is section 14. அதுதான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. செக்ஷன் 13A, indemnification. இது என்ன வார்த்தை? கான்ட்ராக்ட், ஸ்பெஷல் கான்ட்ராக்ட்ஸ்ல வரக்கூடிய வார்த்தை indemnifying. அந்த indemnifyingனா என்ன அப்படின்னு பார்ப்போம். Any person who shall have been concerned in gaming contrary to this act and who shall be examined as witness before a JM on the trial of any person for a breach of any provisions of this act relating to gaming, and who upon such examination shall make true and faithful discovery of the best of his knowledge of all things as to which he shall be so examined, and who shall thereupon receive from the said magistrate a certificate in writing to that effect, shall be freed from all prosecutions under this act for anything done before the time in respect of such gaming. அதாவது செக்ஷன் 13A என்ன சொல்லுதுன்னா, ஒரு நபர் அந்த வழக்கை துரிதமாக சரியான முறையில் விசாரிப்பதற்காக அந்த நபர் அந்த செயலில் ஈடுபட்டிருந்தாலும் கூட, even though he may be one of the person who is involved in the offense of gaming, but he has cooperated with the magistrate, provided all necessary information அப்படின்னு சொல்லி ஒரு அப்ரூவராக, ஒரு அக்கம்ப்ளிஸாக மாறிவிட்டால் அதற்கான விஷயம் என்ன அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ அப்ரூவர் அதெல்லாம் நம்ம என்ன செக்ஷன் அப்படிங்கிறத எவிடன்ஸ் ஆக்ட்லயும் சிஆர்பிசிலும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆக்ட்ல செக்ஷன் 13A ஸ்பீக்ஸ் அபவுட் indemnification of witness. அப்போ அந்த மாதிரி ஒரு நபரை ஒரு சாட்சியாக கருதி அவர் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 13A, indemnification of witnesses. தென் செக்ஷன் 14 என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டவுன் நியூசன்ஸ் ஆக்ட் அப்படிங்கிற அந்த ஆக்டை ரிப்பீல் பண்ணி தான் அதோடைய சில ப்ரொவிஷன்ஸ் கிளாஸ் 10 and the last paragraph of section 3, 6, 7 and 9 of the Town Nuisance Act 1889 are hereby repealed அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் தமிழ்நாடு கேமிங் ஆக்ட் 1930. இதுல முக்கியமான நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா, அந்த காமன் கேமிங் ஹவுஸ்னா என்ன, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் கேமிங்னா என்ன, செக்ஷன் 3ல டெஃபினேஷன் பார்த்தோம். அதுக்கடுத்து செக்ஷன் 4ல அதோடைய செயல்பாடுகளை பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறமா அந்த பெனால்டிஸ், அந்த அதர் ஆஸ்பெக்ட்ஸை பார்த்தோம். இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி அந்த பப்ளிக் ஃபேர்ல இருக்கிறவங்களுக்கு என்ன தண்டனை, அதே மாதிரி அந்த indemnification of witnesses, இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்தோம். So that's all for today's class.